சிவபெரும் உன் திருக்கதைய பாடப்போர் எனக்கு மறந்த சில கதைகள் எல்லாம் மனதில் வந்து அறிய வைப்பா அண்ணா சிவபெரும் தெரியாத கதைகள் எல்லாம் எனக்கு தெரியும்படி வரம் தருவா மகிழ்ந்து கொடி ஆண்டு வாரா அங்கே மகிழ்ந்து கொடி அண்ணன் கனவேணோ மனைவியும் கலந்து கூடி ஈஜேனும் கிளியும் கிளியும் போல இணைந்து கூடி இதர இணைந்து கூடி அங்க வந்து அகிலத்தில உயர்ந்த நாடுதான் பிரம்மலோகப்பட்டணம். பிரம்மலோகப்பட்டணம். அந்த பிரம்மலோகப்பட்டணத்தில வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ரிஷிகளுக்கெல்லாம் பெரிய ரிஷி. அவர்தான் பிரம்ம ரிஷி. பிரம்மரிஷி. அந்த பிரம்ம ரிஷியும் அவருடைய மனைவிதான் பொன்னுரிக்கு. அந்த பிரம்ம ரிஷிக்கு காலையிலையும் மாலையிலையும் என்ன இறைவனையே நெஞ்சார நினைத்து ஆண்டவனின் புகழை பாடி ஆண்டவன் சிவபெருமானை அடிபணிந்து 6 கால பூஜைகளை நடத்தி வருகிறார் பிரம்மரிஷி மன்னர். அல்லும் பகலும் 60 நாளிகளும் அரகரா சிவ சிவா உண்ணாமலை பாதகா சாம்பள ரூவா சர்வலோக நாயகா அவத்தின் மந்தகானாதரட்சகா என்று ஆண்டவனாகிய சிவபெருமானுக்கு 6 கால பூஜைகளை நடத்தி வாரார் பிரம்மரிஷி. அந்த பிரம்மரிஷியும் பொன்னுருகியும் அது மன்ன வேணும் தியாவியுமா மாலையிட்டு மனம் முடித்து மகிழ்ந்து கொடி ஆண்டு வாரா. ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஐயா ஒருவர் அங்க ஒற்றுமையா ஆண்டு வாரா.
உறவும் இல்ல மக்களால தாழ்வும் இல்ல அதானே எல்லா செல்வாக்கும் நிறைஞ்சிருக்கு இருக்கிறையா. ஏன்னா எல்லா செல்வாக்கும் நிறைந்திருந்த அந்த பிரம்மரிஷிக்கும் பொன்னுரிக்கும் இறைவன் ஒரு குறையை கொடுத்துட்டார். என்ன குறை கொடுத்துட்டாரு? குறை இல்லாத மனுஷன் இந்த கோவளையத்துல உண்டா? வாழ முடியாதுல்ல. குறைன்னு ஒண்ணு இருந்தா தானே கும்பிடுறதுக்கு குலதெய்வத்தை தேடி வாடி வாரோம் வந்து கும்பிடுதோம். மனசுல சங்கடம்னு ஒண்ணு இருக்க போயிட்டா மனதுல தெய்வத்தை நினைக்கும் ஐயா. சந்தோஷத்துக்கு மேல சந்தோஷத்தை கடல் கொடுத்தா சாமியை திரும்பி பாப்போமா? பார்க்க மாட்டோம், யார்கிட்டயே பார்க்க மாட்டோமே. அதானே அதனால ஆமா இன்பம்னு ஒண்ணு இருந்தா துன்பம்னு ஒண்ணு உண்டு, கண்டிப்பா இருக்கும்ல. அதான் மனிதனுடைய இயல்பு. அந்த பிரம்மரிஷிக்கும் மன்னரிக்கும் எல்லா செல்வாக்கை கொடுத்த இறைவன் பகவான் ஒரே ஒரு குழந்தை புத்திர பாக்கியம் கொடுக்கலையே. அப்படி குழந்தை ஒண்ணு இல்லாமல் கொண்ட வேணும் தேவியாக ஆமையோ மனதிலே மயக்கம் கொண்டு ஆமா சுவாமி அப்படி மனதிலே மயக்கம் அணக்கவனை கொண்டு ஆண்டவனை தேடி அந்த பிரம்மரிஷி பொன்னோரேகே ஒரு குழந்தை வேணும் பிரம்மலகப்பட்ட ஈசனிய மூலையில ஒரு அரசமர நிழலைக்குள்ள ஆள பிள்ளை வேணும் பிள்ளை வேணும் அங்க அருந்த வச்சு செய்து வாரா. அருந்த வச்சு செய்யும் போது ஆண்டவன தன்னை கண்டு அந்த பிரம்மரிஷியும் பொன்னுரியுமாக ஒரே ஒரு குழந்தைக்காக அருந்தவச்சு மாதவச்சு செய்ய இருவருடைய தவத்தினுடைய அருமை பெருமையை ஆண்டவன் அறிந்தோ அந்த பிரம்மரிஷியினுடைய தவச்சாலைக்கு வந்து ஏ அப்பா ஏ பிரம்மரிஷிய உனக்கு குழந்தை செல்வம் சந்தான பாக்கியம் வேணுமே, ஆனால் நீ எடுத்து வைத்து தவம் இருக்கும் கும்பக்கூட தீர்த்தையும் ஆண்டவன் நான் தரக்கூடிய திருநீரையும் கொண்டு மனைவியிடம் கொடுத்தால் 10வது வார்த்தையிலே உனக்கு பாலன் பிறப்பான் என்று பகவான் சொல்ல அந்த தீர்த்தத்தையும் திருநீரையும் பொன்னுருகி இடமதியில பிரம்மரிஷி கொடுத்த போது ஆண்டு மாவ குளிமரம் அதுவே குளி சூழானா 10 மாசம் முட்டும் பெற்று யான் குழந்தை பெற்றெடுத்த மகனுக்கு சிவக்குழந்தை என்று சொல்லி மகனுக்கு செல்ல பேரு கொடுப்பாரா. சிவக்குழந்து பால நாலு ஒரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமும் அழகுடனே வளர்ப்பாரா. ஆளழகின் சிவக்குழந்து ஒரு வயது ஊந்து விளையாடுதா, 2வது வயதிலே எழுந்தோடி விளையாடுதா. 3 வயதாயிட்டு சிவக்குழந்துக்கு மொட்டையிட்டு காது குத்தி காதுக்கு கடுக்கம் போட்டு அழகு பார்த்தார்கள்.
ஆமாமையா 4 வயதிலே நடந்தோடி விளையாடினான் அந்த சிவக்குழந்து. ஆமாசாமி ஐயா 5-6 வயதாச்சு. ஆமாமையா அறிவுணரும் பருவமானா. ஆமாமன்னா 6வது வயதில அரணர் மேல தியானமானா. செல்ல மகன் சிவக்குழந்து 12 வயதிலதான் பலகணக்கும் படித்தான். அந்த பாலகனான் சிவக்குழந்து பகவா மேலே தியானமாகி 12 வயதிலே சிவக்குழந்து பகவான் மேலே தியானமானான். ஆமாமையோ அப்பாவாகிய பிரம்மரிஷி செய்யக்கூடிய பூஜைகளை இனி நம்ம நடத்துவோம் என்று நடத்த வேண்டும் என்று என் ஆனரகனாகிய சிவக்குழந்து பாலக பாலகை காலை பொழுதில் கதிரவம் உதயமாவதற்கு முன்னால முன்னாலை ஆத்திரை தீர்த்தமாடினான். ஆமையா பூ மலர்கள் எல்லாம் பறித்து பறிச்சு வந்து கைலாஜவாஜ கன்னி மூலையில கற்பக சோலையில கொலையில கடவுள் பூஜைகளை நாளுக்கு நாளாக 6 கால பூஜைகளை செய்து வாரன் சிவக்குழந்து. ஆமாமையோ இந்த சிவக்குழந்து செய்யும் போது போதி சிவக்குழந்து செய்யும் பூஜைகளை சிவபெருமான் மனதார வாங்குதாரு. வாங்கிக்கிட்டு இருக்காரு ஏமனா 12 வயசு பாலகம்ல இப்ப சிவ பூஜை பண்றான். பண்ணிக்கிட்டு இருக்கோம். அறியாத பருவம் பருவம் இல்லவா தெரியாத குழந்தை குழந்தெல்லாம் இந்த 12 வயசிலேயே இறைவன் மேல இந்த தியானமாயிருக்கானே இருக்கானே. அறியாத பிள்ளை செய்யக்கூடிய அரணார் பூஜைகளை ஆண்டவன் வாங்கிக்கிட்டாரு. ஆண்டவன் சிவ பூஜை வாங்கிக்கிட்டாருன்னு அப்ப பார்த்தான் தெய்வேந்திரன். இந்திரலோகத்துக்கும் அமரலோக தலைவன் தான் தெய்வேந்திரன். அந்த இந்திரன் நினைக்கா நேத்து வந்த சின்ன பைய பூஜைய சோர்மா ஏத்துக்கிட்டாரு. நம்ம பூஜை இவ்வளவு காலம் செஞ்சு நமக்கு என்ன புண்ணியம் இருக்கு? அப்ப இந்த சிவக்குழந்தை பெரியவனாக நினைக்காரு இந்த சிவபெருமா. அப்ப இத்தனைக்கும் காரணம் இந்த சிவக்குழந்தை தானே. இவன் பூஜையை நமக்கு கெடுத்துடணும். இவன் காலையில 5 மணிக்கு எந்திக்கான். இவனை எந்திக்க விடக்கூடாது. கூடாது. நம்ம நடு ஜாமத்துல போய் சிவ பூஜையை செய்ய வச்சிருவோமே அப்படின்னு இந்திர ஒரு நாள் நேரத்திலே ஜாமாதி ஜாமத்தில் நடு ஜாம வேலையில செஞ்சவள் ரூபம் கொண்டு தெய்வேந்திரன் செலவு தட்டி கூவிட்டான். பதறி முழித்தாரு சிவக்குழந்து பாலக. முழிச்சு பார்த்தாரு. ஆஹா பொழுது விடிஞ்சிருச்சே சிவபூஜை செய்யணுமே அப்படின்னு அத்த ஜாமத்தில அதறி பதறி முழித்து ஆத்தாங்கரைக்கு வாராரு சிவக்குழந்தை. ஆத்தாங்கரை கங்காதேவி நல்லா தூங்குதா. நல்லா அசந்து உறங்குதாளே. நேரம் 12 மணி சாமம் இல்ல. அப்புறம் எது முழிக்காது உறங்கிட்டு கங்காதேவி உறங்கல செய்வா. உறங்க முடியாதுல்ல. பூ பறிக்க போறான். பூ மலர்கள் எல்லாம் உறங்குதே. அப்ப இந்த நேரத்துல பூவை பறிக்க கூடாது. மணி 12 மணி சாமம் ஆயிடுதே. இந்த நேரம் பூ மலர்களை பறித்து பகவான் பூஜை செய்ய வேண்டாம் கூடாதுன்னு சிவக்குழந்தை ஆத்த படித்தறியில மாத்த விரிச்சான். அசந்து உறங்கிட்டான். வெள்ளிக்கிழமை ஆச்சு. விடியா கால நேரம் நேரமாச்சே. ஆமா வெயிலு. ஆமா ஒரு வன உயருக்கு வந்தாச்சு உச்சி. அந்த உச்சி வெயில சிவக்குழந்தை மேல் படவும் படும்போது பதறி முளைத்தான் சிவக்குழந்தை. ஆஹா யுக யுக காலமாக அப்பா செய்த கடமைகளை நம்ம செய்து வந்தோமே வந்திருக்கமே. நம்ம சிவ பூஜை இன்னைக்கு தடவட்டு போச்சு. தடங்கெல்லாம் வந்துடுது. இனி இந்த சிவ பூஜையை செய்யக்கூடாது. இதை கெடுத்து கீழ்வழி ஆக்கணும் அப்படின்னு ஓடோடி வாரார் சிவக்குழந்து பாலக. இறைவா நான் வேலை தப்பி வந்துட்டேன். விமலன் பூஜையை நான் செய்ய மாட்டேன். கால பொழுதில கடவுள் பூஜை நான் செய்யல. அதனால் நான் செய்த தவறுக்கு எனக்கு ஒரு பிராயச்சித்தம் தாங்க. அப்ப நான் ஆண்டவன் சிவக்குழந்தைக்கு பேர் கொடுத்தார். மகனே சிவக்குழந்தா எப்ப கைலாசத்தில் நான் ஜீவன் நீ பூலோகத்தில் அப்பா நீ சீவன். ஐயமஞ்சி தேவதைக்கு அதிகார தெய்வமாக அண்ணாவி தெய்வமாக நீ சிவனை வந்து அடைந்ததனால நீ அரச மகன் தவசிநாத எப்பா தவசிநாத நீ அண்ணாவி சிவன் அடைந்த பெருமாள். கக்க போற கமண்டலமா
கமண்டலம்மா கமண்டலமோ உனக்கு காவி வேட்டி நல்ல யோக வேட்டி ஐயா கமண்டலம்மா உனக்கு ஓணமில்லா பொழித்தோர் ஒட்டிராஜ கைலாஜ வாஜரில் செம்மண்ணாளே பீடம் போட்டு உனக்கு பீடம் போட்டு உனக்கு சிவபெருமான் நிலையம் தார பீடம் போட்டு நிலையம் தாரே ஏயம்மனே சிவபெருமான் வெள்ளி நல்ல கிழமையில விடிய கால நேரம் போல நாருரியா தேங்காயோடு நனையாத பச்சரிஜி தனியாத கதளிப்பழம் அரைக்காத பானக்கரையும் சிவகணன பொங்கல் விட்டு கிடாயும் பலி கொடுத்து சிவமானை பொங்கலிட்டு செங்கிடா பலி கொடுத்து பலி கொடுத்தோ ஆதி கைலாஜ வாசலை சிவனன் என்ற பெருமாளுக்கு கைலாஜத்திலே கன்னிமலையிலே நிலையம் போட்டார்கள் போட்டார்கள் கையில நிலைய வாங்கி அரச மகன் தவசிநாதன் அண்ணாவி சிவபெருமான் ஆண்டவனார் இடமதியிலே ஆக்குவாரா அழிக்குவாரா கொள்ளுவாரா வெல்லுவாரா கோடி வர வாங்குவாரா தீராத நோய்களத்தா திருவண்ணீரால் மாத்துவாரா மாறாத நோய்களத்தா மஞ்சனையால் மாத்துவாரா அண்ணாவி சிவபெருமான் 1000 கோடி வரங்கள் வாங்கி 1008 சிவதலமும் 108 திருப்பதியும் அழகுடனை சேர்வை செய்து பாருலகில் புகழ் படைத்த மேல பாப்பா குடி தன்னதியில எங்க வைப்பாருடையார் வாசடியில வாழ வைக்கும் தெய்வமாக அரசன் மகன் தவசிநாதன் அண்ணாவி சிவனனை இந்த பெருமாளோ வணங்கி வரும் மக்களைத்தான் பட்டி பெருக வைத்து பாலாக பொங்க வைத்து காத்து வாரார் அரசன் மகன் தவசிநாதன் அண்ணா